மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் எப்பொழுதும் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை எப்பொழுதும் விவசாயிகள் பக்கம்தான் இருக்கும். அதனாலதான் முதல் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சாரம், அங்க ஒரு புதிய விமான நிலையம் வரும்பொழுது விவசாயிகள் எங்களுடைய தலைவர், நம்மளுடைய சிஎம் முதலமைச்சரை பார்த்து இது மாதிரி எங்களுடைய கிராமங்கள்லாம், எங்களுடைய முப்போகம் விளையக்கூடிய நிலங்கள்லாம் பறிக்கிறாங்க, அடக்குமுறையுடன் பறிக்கிறாங்கன்னு சொல்லும்போது முதலில் பரந்தூர்ல காலடி வைத்தது எங்களுடைய முதலமைச்சர். இந்த மாதிரிதான் ஒரு சார்பா நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். எந்த ஒரு நிலமும் அடக்குமுறையுடன் விவசாயிகளிடமிருந்து பிடுங்கக்கூடாது. காவல்துறையுடன் அதை பிடுங்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் சட்ட ரீதியாக அருள் அவர்களிடம் சொல்றேன், எங்க விவசாயிகளும் சொல்றேன், சட்ட ரீதியாக நீங்க ஒரு மனுவா இத்தனை விவசாய நிலங்கள் முப்போகமாக இருந்தது, எத்தனை வருஷமா இருந்தீங்க இந்த லேண்ட்ல, இத்தனை ஏக்கர் சிப்காட்டுக்கு பயன்படுமா பயன்படாதா என்பதை நம்ம முதலமைச்சரிடம் கொண்டு சென்று அதை ஒரு தனி கமிட்டி, உண்மைத்தன்மையை அறிவிக்கூடிய கமிட்டி அதை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். விவசாயிகள் சொல்லும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி எங்களை ரொம்ப அடக்குமுறையுடன் மிரட்டி இந்த லேண்ட்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு அரசியல் மேடையா நம்ம பேச வேணாம். ஏன்னா அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அரசு நிகழ்வா தான் இது பார்க்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் போல ஆட்சியில யாரும் கவனிக்கல. அதனால இன்னைக்கு அதிகாரிகளும் அமைச்சராகிய நாங்களும் இங்க உங்களை தேடி வந்திருக்கோம். அதனால எந்த அதிகாரிகளையும் தவறான கண்ணோட்டத்திலேயோ தவறான எண்ணங்களையோ பேச வேணாம். தவறு செய்தவர்களாகவே இருந்துட்டு போட்டோம். இனி நடப்பது நல்லதாகவே இருக்கட்டும். அந்த ஒற்றுமையுடன் உண்மையை வெளிக்கொண்டதற்கான உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுங்க. மாவட்ட ஆட்சியிலும் சரி நாங்களும் சரி உண்மை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் நாங்கள் இருப்போம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அது கொண்டு போவோம். நான் சொன்ன மாதிரியே பரந்தூர்ல நம்மளுடைய சிஎம் விவசாயிகள் பக்கம்தான் நின்னாரு. அந்த மாதிரி தொழில்துறையும் வளரணும். அதே நேரத்தில் விவசாயிகள் தன்னுடைய பூமியை இழக்கும் பொழுது அதற்கான நியாயமான கோரிக்கைகளை முதல்ல கவனிக்கணும். அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வரதா இருந்தா எதற்காக வருது, அதில் வேலைவாய்ப்பை எவ்வளவு தூரம் உருவாக்க போறோம், அந்த வேலைவாய்ப்பு தமிழர்களுக்காக இருக்கிறதா, நம்ம விவசாயிகள் அதுக்கு என்ன அதனால பலன் இருக்கு, 10 தலைமுறையா இருந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் பொழுதும் இல்லை அந்த நிலம் இல்லாத பொழுது தன்னுடைய வாழ்க்கையே அடுத்த நொடி என்னன்னு தெரியாத ஒரு அவ்வளவு நிலைக்கு வரும் பொழுதும் உங்களுடைய வழிகள் எங்களுக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் ரொம்ப எளிமையா மக்கள் பக்கம் நிக்கணும்னு தான் நிக்கிறாங்க. அதை நீங்க அதிகாரிகளை தவறான கண்ணோட்டத்துல பார்க்காம நடந்தவை நடந்தவர்களாக இருக்கட்டும். இனிமேட்டு அதிகாரிகளும் இந்த அழுத்தங்களும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டாம். எதையும் நேர்மையாக உண்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் செய்வோம். இந்த நிலத்தை இன்னொரு தனியாருக்கு கொண்டு போய் கொடுத்து அதுல இருந்து காசு சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது.
இங்க இருக்க அதிகாரிகளுக்கும் அந்த விதமான எண்ணம் கிடையாது. எல்லா அதிகாரிகளும் புது அதிகாரிகள். மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியரை நம்புங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்புங்க. உலகத்திலே ஒரு பெரிய விஷயம், நீங்க நம்பிக்கைகள் கொடுங்கள். அந்த நம்பிக்கை தான் எங்களை வந்து சிந்திக்க வைக்கும். அதனால கண்டிப்பாக இதை எடுத்து மாவட்ட ஆட்சியாளர் இந்த ஃபைலை திருப்பி ரீஓபன் பண்ணி இதுல என்னென்ன உண்மை இருக்கு, என்னென்ன தவறு இருக்கு, விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, உங்களுடைய கோரிக்கையெல்லாம் டாக்குமெண்டா கொடுங்க. நான் சொல்றது என்னன்னா பேப்பரா கொடுங்க. எப்பயும் உணர்வுகளோட பேப்பர் முக்கியம், நம்ம டாக்குமெண்ட் முக்கியம். அதுல யார் யாரெல்லாம் பழைய ஆட்சியில அதிகாரிகள் தவறு செய்திருந்தாலோ கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கே கொண்டு செல்வோம். உயர் அதிகாரிகள் அதுக்கு மேல இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு போவோம். அதற்கு முன்பு ஆட்சியில் அவருடைய பணி செய்யறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் நீங்க. அதனால உங்களுடைய போராட்டம் கைவிட சொல்லல. உங்களுடைய வேலைகளை எங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களுடைய பணியை நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க. நீங்க போராட்டமோ வழிகளோ நீங்க இருக்க வேணாம். அவருடைய வழி வேணாம் ஐயா உட்காருங்க. அதனால எல்லா அதிகாரிகளையும் சந்தேக கண்ணோடு இனிமேட்டு பார்க்க வேணாம். முதலமைச்சர் சரியாக இருக்கிறார், முதலமைச்சர் வழியில் அமைச்சர் சரியாக இருக்கிறார், அமைச்சர் வழியில் இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் எம்எல்ஏக்களும் சரியாக இருப்பார்கள். அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் நல்ல எண்ணத்துடன் இருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல வருத்தங்கள் இருந்திருக்கலாம், உங்களை அடக்குமுறை பண்ணிருக்கலாம், உங்கள் வழிகள் கொடுக்கலாம். ஆனா திருவண்ணாமலைக்கு இன்றைக்கு மக்கள் பக்கம் சிந்திக்கக்கூடிய ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்கிறத நானே பதிவு பண்ணேன். மேல்மா மட்டுமல்ல, திருவண்ணாமலை முழுவதும் மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக நல்ல விவசாயம் பண்ணோம். அவங்களுக்கு ஏத்த அவங்களுக்கு என்ன விளைவிச்சாங்களோ அதுக்கேத்த ஒரு விலை கிடைக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க. முன்னாடி விளைச்சல் பண்ண நெல்லை போய் கொடுத்தா 40 ரூபா கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒழிச்சிட்டோம். 60 ரூபா அதெல்லாம் ஒழிச்சிருவோம். இப்ப எல்லாம் காலைல இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதை ஒழிச்சிட்டு கரெக்டா நீங்க உங்களுடைய விலையை வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். முதலமைச்சருடைய ஃபண்டு ஊழல் கிடையாது, அமைச்சருடைய ஊழல் கிடையாது, எம்எல்ஏ ஊழல் கிடையாது. ஆனா கீழே சில இடத்துல இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் அது சரி செஞ்சிடலாம். மேல முதலமைச்சரே சரியா இருக்கும் பொழுது கீழே வந்து சரி செய்யறது இன்னும் கொஞ்ச நாள் அது சரியாயிடும். அதனால நீங்க தைரியமா இருங்க. யாரோடைய பிடியிலும் திருவண்ணாமலை கிடையாது, மக்களுடைய பிடியில தான் திருவண்ணாமலை இருக்கு. அதுவும் விவசாயிகளுடைய கையில தான் திருவண்ணாமலை இருக்கு. அதனால கவலையே படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். சட்டம் ஒழுங்கு யாரா இருந்தாலும் தைரியமாக சமத்துவமாக முடிவெடுக்கும் இனிமேட்டு. அதனால யார் மேலாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அந்த கேஸ் எல்லாம் வித்ரா வாங்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும், எல்லா எஃப்ஐஆரையும் எந்த விவசாயிகள் மேல என்னெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வித்ரா வாங்குறதுக்கான பணிகளை நாங்க வந்து செய்வோம். அதனால அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஒரு குழுவா சேர்ந்து வழக்கறிஞர்களோட சேர்ந்து இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசுக்கு கரெக்டா வந்து டாக்குமெண்டா கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களோட இருப்போம். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.